இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் ஒரு புது ஃபியூவல் டைப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க. E85 ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் E10 ஃபியூவல், E20 ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு. E20 வந்ததுக்கே வந்து பலவிதமான போராட்டங்கள், பஞ்சாயத்துகள், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இதனால் இன்ஜின் வந்து பாதிக்கப்படும், மைலேஜ் வந்து 50% குறையுது அப்படின்ற மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சொன்னாங்க. அப்போ 20% எத்தனால் கலந்ததுக்கே அந்த அளவு பிரச்சனைகள் பேசப்பட்டுச்சு. அப்போ இந்த E85 ஃபியூவல் அப்படின்றது அதை விட மோசமானதா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு சஸ்டைனபிளான, அஃபோர்டபுளான அண்ட் அவைலபிளான ஒரு சோர்ஸா இருக்கும். நம்ம வந்து கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்க தேவையில்ல. நம்மளே வந்து இனி எரிபொருளை உற்பத்தி பண்ண முடியும். அதுவும் குறைஞ்ச விலையில, அதுவும் சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஏற்கனவே பண்ண எத்தனால் பிளெண்டிங்ல, அதாவது பெட்ரோலோட எத்தனாலை கலக்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து 2014ல 1.53% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% மாறி இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எரிபொருள்ல 20% இந்த எத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து 1,84,000 கோடி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் சேவ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்பா லட்சக்கணக்கான கோடி சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்ரோல் விலை குறையவே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பட் அது வந்து வேற ஒரு பஞ்சாயத்து. நம்ம வந்து அதை பேசுறது கிடையாது. ஐ மீன் அரசியல் பேசுறது கிடையாது. நம்ம பேச போறது என்னன்னா, இந்த E85 ஃபியூவல் அப்படின்றது என்னது, இது எந்தெந்த வண்டிகளுக்கு செட் ஆகும், இதுக்காக என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் இது ஃபியூச்சர்ல எந்த மாதிரி மாறும், இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் எதுக்காக திடீர்னு E85 ஃபியூவலை வந்து கொண்டு வராங்க? ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும், அது மூலமாக நம்ம அஃபெக்ட் ஆகுறதும் தெரியும். அப்போ இன்னைக்கே நம்ம ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான், ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சரில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி செக்யூர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியை பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து செக்யூர் பண்ணணும். ஆனால் நீங்கள் சிம்பிளாக இன்றைக்கி மார்க்கெட்டில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது, அதில் எதை எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது டிட்டோ அப்படின்றவங்க. இந்த கம்பெனி பேக்டு பை Zerodha. 10 லட்சத்துக்கும் மேலே கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. 4.9 கூகுள் ரேட்டிங் வச்சிருக்காங்க. இவங்களோட மோட்டிவ் ஒரே ஒரு விஷயம் தான், இன்சூரன்ஸ் பற்றின சரியான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. டிட்டோ 2 நாளைக்கான ஃப்ரீ லைவ் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 50,000க்கும் மேற்பட்டவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு செஷன் 1 மணி நேரம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்காகவும், செகண்ட் டே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காகவும் நடக்கும். ஜஸ்ட் தியரியாக மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஆக்சுவலான கிளைம் ஸ்டோரியை வச்சு அவங்க வந்து புரிய வைப்பாங்க. அப்படின்றப்போ அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒவ்வொரு வாரமும் இந்த மாஸ்டர் கிளாஸ் நடக்கும். லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க இப்போவே ஜாயின் பண்ணி உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் வந்து ஒரு பியூரான பெட்ரோல் கிடையாது. அதுவே வந்து E20 பெட்ரோல் தான். இந்த E20 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 20% வந்து அதில் எத்தனால் கலந்துருக்கும், மீதி 80% வந்து அதில் பெட்ரோல் கலந்துருக்கும். இதை நம்ம வண்டிகளுக்கு பயன்படுத்தலாமா, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கனக்குள்ளே எங்கேயாவது வரும். ஸோ பார்த்து செக் பண்ணி, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், பார்த்துக்கங்க. கான்செப்ட் வந்து சிம்பிள் தான். எத்தனால் எந்த அளவுக்கு அதோட கலக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஃபியூவலோட பேரும் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ E85 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, 85% வந்து எத்தனால கலப்பாங்க அப்படின்றத அர்த்தம். ஆனால் இது எக்ஸாக்டாக வந்து 85% வந்து கிடையாது. இதில் எத்தனால் வந்து 80 to 85% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பெட்ரோல் வந்து 14 to 19% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோலோட எத்தனால கலக்கலை, எத்தனாலோட தான் பெட்ரோலை வந்து கலக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது எத்தனால் தான். இதில் பெட்ரோலில் எத்தனால கலக்கிறதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். பட் இங்கே கண்டென்ட் வந்து எத்தனாலில் பெட்ரோலை கலக்கிறது. இதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய க்ரூட் ஆயிலை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அது மூலமாக அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் சேவிங்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்ற ரீசன் தான். இப்போ இதை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம், இந்த மிடில் ஈஸ்டில் நடந்த போர் காரணமாக நமக்கு ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இனி செல்ஃப் சஸ்டைன்டாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ற காரணமும் கூட சொல்கிறாங்க. அதாவது நம்மளே வந்து எரிபொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவிலையும் இதை இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவலை கொண்டு வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இந்த எத்தனால் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு லிக்விட் ஆல்கஹால். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கக்கூடிய மதுபானம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஒரு லிக்விட் ஆல்கஹால் தான். சேம் டைப்பு தான் இந்த எத்தனாலும். பட் அதுக்காக இது E85 எத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வாங்கி குடிச்சிடாதீங்க, செத்து போயிடுவீங்க. ஏன்னா இது வந்து பாய்சன். இது வந்து பியூரான எத்தனாலாக இருக்கும். அது போக அதில் நிறைய அடிட்டிவ்ஸும் கலந்துருக்கும். நீங்கள் குடிக்கிறது வந்து அது ஒரு 20%, 40% அதிகபட்சமாக அந்த லெவலில் தான் எத்தனால் இருக்கும். அதனால் சேம் டைப்பு, ஆனால் சேம் கிடையாது. இந்த எத்தனால சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு அர்த்தம் வந்து இதை வந்து நம்மளால் உருவாக்க முடியும்.
அதாவது சுகர்ல இருந்தோ ஸ்டார்ச்ல இருந்தோ வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்றது மூலமா இந்த எத்தனாலை வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. கரும்பு சாறை தூக்கிட்டு வந்துட்டு நான் வந்து E100 வந்து வண்டியில ஊத்த போறேன் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து E100 கிடையாது. அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லிக்விட் தான் வந்து எத்தனாலா வெளியில வரும். ஆனா என்னப்பா நம்மளாலேயே எரிபொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஏன் வெளிநாட்டில் தேவையில்லாம வாங்கிட்டு இருந்தோம், நம்மளே உற்பத்தி பண்ணி எல்லா வண்டியிலையும் போட்டு எரிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசிக்க தோணலாம். ஆனா இங்க முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் ஸ்பெசிபிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது. 33.8 மெகாஜூல் பெர் லிட்டர் அப்படின்றது தான் பெட்ரோலோட எனர்ஜி டென்சிட்டி. எத்தனாலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 23.2 மெகாஜூல் பெர் லிட்டர். இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணமா இன்ஜின்ல இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்கா, அந்த சிலிண்டருக்குள்ள வந்து பெட்ரோல் வந்து உள்ள வருது, கம்ப்ரஸ் ஆகுது. அந்த கம்ப்ரஷனை வந்து பற்ற வைக்கிறாங்க, அங்கே ஒரு வெடிப்பு நிகழுது, அப்போ அது பிஸ்டனை கீழே தள்ளுது, ஒரு ரொட்டேஷனை வந்து உருவாக்குது. ஸோ இந்த இடத்துல 100 ml ஆஃப் பெட்ரோல் உள்ள வந்து அந்த வெடிப்பு நிகழ்ந்து அந்த பிஸ்டனை கீழே அதால் கீழே தள்ள முடியுது அப்படின்னா, அதே எத்தனால நம்ம உள்ள கொடுக்கும்போது 100 ml கொடுத்தா அந்த பிஸ்டன் வந்து கீழே போகாது. அதிகப்படியாக 120 ml கொடுத்தா மட்டும்தான் அது கீழே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எனர்ஜி டென்சிட்டியை இன்னுமே அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த E20 பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதோட எனர்ஜி டென்சிட்டி 200 ml ஆஃப் எத்தனால், 800 ml ஆஃப் பெட்ரோல் அதை ஆட் பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி 31.68 மெகாஜூல் பெர் லிட்டர் வந்து கிடைக்கும். அதே இது E85 பெட்ரோல் E85 ஃபியூவல் இது 850 ml ஆஃப் எத்தனால் இருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துப்போம். அதுக்கு வந்து 19.72 மெகாஜூல் வந்து இருக்கும். அதே மாதிரி 150 ml ஆஃப் பெட்ரோலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5.07 மெகாஜூல் வந்து இருக்கும். இதை கூட்டும் போது 24.79 மெகாஜூல் பெர் லிட்டருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப E20 பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது இந்த E85 ஃபியூவல் வந்து ஒரு 22% வந்து இதுல எனர்ஜி டிராப் அப்படின்றது இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு பைக் எடுத்துக்கலாம். அது வந்து 45 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ E20 பெட்ரோல் வந்து 1 லிட்டர் அதில் நான் போடுறேன். அந்த பெட்ரோலை பயன்படுத்தி என்னால் அந்த 45 கிலோமீட்டர் போயிட முடியும். அதே E85 ஃபியூவலை வந்து நான் போடுறேன் அப்படின்னா 1.278 லிட்டருக்கான ஃபியூவலை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த 45 கிலோமீட்டர் என்னால் போக முடியும். இந்த E85க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல்ல இருந்து 20 ரூபா கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இன்னைக்கு நம்ம சில வீடியோஸ் பார்க்கும்போது 82 ரூபா அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பரவாயில்லையே விலை கம்மியா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம போன வீடியோலயே குறிப்பிட்டிருப்போம். நம்ம போட்ட வீடியோ யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க என்ன ஃபியூவலை வேணா கொடுங்க, E85 கொடுங்க, இல்ல எறும்பு 85 கொடுங்க, இல்ல E100 கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி விலையையும் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல விலையையும் குறைச்சி இன்னைக்கு 82 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, அன்றே கணித்து செய்யதும்றான். ஆனா இது நிஜமாவே குறைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்குள்ள E20 பெட்ரோல் வந்து அப்ராக்சிமேட்டா 108 ரூபா அப்படின்ற கணக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 45 கிலோமீட்டருக்கு E20 பெட்ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 108 ரூபா நமக்கு செலவாகும். அதாவது 1 லிட்டர் கணக்கு. அதே 45 கிலோமீட்டருக்கு E85 ஃபியூவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 104 ரூபா வந்து எனக்கு செலவாகும். ஏன்னா இது அதிகப்படியா 1.2 லிட்டர் எடுக்குது அப்படின்றதுனால ஸோ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 104 ரூபா நமக்கு செலவாகும். ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது 45 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோலோட காஸ்ட் தான் இந்த E85லையும் வந்து எடுக்குது. ஏன்னா கொஞ்சமா வேணா டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சமா இந்த E85 வந்து கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ அந்த E85 ஃபியூவலை வந்து எல்லா வண்டியிலையும் போட்டு நம்மளால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய வண்டிகள்ல மட்டும்தான் போட முடியும். அதுதான் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு FFV அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த வண்டியில இருக்கக்கூடிய மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல சென்சார்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபியூவலை வந்து சென்ஸ் பண்ணும். அதுல எந்த அளவு எத்தனால் இருக்கு, எந்த அளவு பெட்ரோல் இருக்கு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜனை வந்து ப்ராப்பரா உள்ள கொடுக்கும். ஸோ இப்படி கொடுக்கறதுனால எத்தனால் அப்படின்றது வந்து அது கூடவே வந்து அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. அப்போ எத்தனாலோடயே கொஞ்சம் ஆக்சிஜன் வரும் அப்படின்றதுனால நம்ம தேவையான அளவு ஆக்சிஜனை வெளியில இருந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்னிங் வந்து எஃபெக்டிவா நடக்கும். அப்போ அந்த வண்டியில எத்தனால் எந்த அளவு கலந்துருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஃபியூவலையும் எரிபொருளையும் அந்த காற்றையும் உள்ள கொடுக்கறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிளில் நீங்கள் E85 மட்டும் தான் போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் E20யும் போடலாம், E85யும் போடலாம். ஸோ எந்த ஃபியூவல் அவைலபிளாக இருக்கோ அதை போடலாம். ஏன் அப்படின்னா இது கரெக்டாக அந்த எத்தனால் எவ்வளோ % இருக்குது, பெட்ரோல் எவ்வளோ % இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஏர் ஃபியூவல் மிக்சரை உள்ளே கொடுத்து ப்ராப்பரான கம்பஷனை உருவாக்கும் அப்படின்றதுனால தான் எல்லா விதமான ஃபியூவலையும் போட முடியும். இதில் இன்னொரு முக்கியமான மாறுதல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எத்தனால் அப்படின்றது இயற்கையாகவே அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதுனால
அந்த ஈரப்பதத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கொரோஷன் ஆகிறது, துருபிடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மெட்டீரியலை வந்து துருபிடிக்காத மெட்டீரியலை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அந்த இன்ஜின் பார்ட்ஸு, அப்புறமா ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸு, ஃபியூவல் டேங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் துருபிடிக்காத மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோல் போடுற வண்டிகள்லேயே E20 கம்பேட்டபிள்னு போடுறதுக்கு ரீசனும் வந்து இதுதான். அந்த துருபிடிக்கிற தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போ அந்த ஃபியூவலோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த எத்தனால் அப்படின்றது ஒரு கிரீன் ஃபியூவல் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதாவது இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஹைட்ரோ கார்பன் ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இது எரியும் போது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எரியும் அப்படின்ற காரணத்தினாலையும் வந்து இது வெளிப்படுத்தக்கூடிய பொல்யூஷன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இதை பயன்படுத்தும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது 61% வரைக்கும் அந்த எமிஷன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது ஒரு அருமையான விஷயம், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும். ஏன்னா அந்த க்ரீன் ஃபியூவல் பச்சை பசைல்னு மாறிடும் அப்படின்னு இவங்களுக்கு சொன்னால் போதும், சம்மந்தமே இல்லாமல் ரேட்டை வந்து பயங்கரமாக ஏற்றி வச்சுருவாங்க. அந்த ஈவி கதை தான், காரு பைக்கோட ரேட்டெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான். அடுத்தபடியாக எத்தனாலோட ஆக்டைன் ரேட்டிங் வந்து அதிகம். இந்த ஆக்டைன் ரேட்டிங்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எரிபொருள் இருக்குது, அதை பற்ற வச்சா மட்டும்தான் எரியணும். பற்ற வைக்காமலே எரிஞ்சுது அப்படின்னா அதில் ஆக்டைன் ரேட்டிங் வந்து கம்மி. நான் எதை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஜினில் அந்த கம்ப்ரஷன் ஆகுதா, கம்ப்ரஷன் ஆகும்போது அங்கே ஒரு வெடிப்பு நிகழுது, அப்போ அந்த பிஸ்டன் வந்து கீழே போகுது, மறுபடியும் அகைன் ஃபியூவல் உள்ளே வருது, கம்ப்ரஷன் ஆகுது, வெடிப்பு நிகழுது, கீழே போகுது. இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இன்ஜின் வந்து சூடாகும். அப்படி சூடாகும் போது அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலு அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்பார்க் பிளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெட்ரோல் தீப்பிடிச்சிடும். அப்போ அந்த பிஸ்டனோட கம்ப்ரஷன் சைக்கிள் முடிகிறதுக்குள்ளேயே அங்கே தீப்பிடிச்சிருது அப்படின்றதுனால அந்த வெடிப்பு எஃபெக்டிவாகவும் இருக்காது. அதே சமயத்தில் இந்த கீழே போகிற அந்த ஃபோர்ஸையும் வந்து அந்த வெடிப்பு வந்து பிடிச்சி தடுக்கும். அதனால் ஒரு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நாக்கிங் வந்து ஏற்படும். நாக்கிங்னா இடையூறுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது கீழே இருந்து ஒரு ரொட்டேஷன் ஃபோர்ஸ் போகுது, மேலே இருந்து ஒரு வெடிப்புக்கான ஒரு ஃபோர்ஸ் நிகழுது அப்படின்றப்போ அது வந்து இந்த ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி நடக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு இடிபாடு ஒன்று உருவாகுது, அதுதான் நாக்கிங். ஆக்டைன் ரேட்டிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நாக்கிங் அதிகப்படியாக ஏற்படும். அதாவது கம்மியான வெப்பநிலையிலேயே வந்து அந்த எரிபொருள் தீப்பிடிச்சு அது எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே ஆக்டைன் ரேட்டிங் நல்லா இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கம்மியான வெப்பநிலையிலேயே அந்த எரிபொருள் வந்து தீப்பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த நாக்கிங் வந்து நடக்காது. இந்த பெட்ரோல்லையே பவர் பெட்ரோல், பூஸ்ட் பெட்ரோல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் இந்த ஆக்டைன் ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ ப்ராப்பராக நடந்து அது ஃபுல்லாக எரியும் அப்படின்றதுனால நாக்கிங் பிரச்சனை இருக்காது. அதனால எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படின்றதுனால தான் அதை பவர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் ஆக்டைன் ரேட்டிங் வந்து 90 to 95 வந்து இருக்கும். அதே நம்ம பவர் பெட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா 98, 99 வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 100க்கும் மேலே இருக்கும், 105, 106 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆக்டைன் ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்றதுனால எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இது கிளீனாகவும் எரியும், அதே சமயத்தில் நமக்கு அந்த நாக்கிங்கும் வந்து ஏற்படாது. ஸோ இந்த இன்ஜினோட ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இந்த E85 ஃபியூவலை இப்போதைக்கு ஒரு 49 ஸ்டேஷன் போட்டிருக்காங்க, இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். எப்படி EV இருக்குதோ, எப்படி CNG இருக்குதோ, அதே மாதிரி இந்த E85 அப்படின்றதும் அதோட அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதை வந்து மெயினாக உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம் தான். அதுக்கு இன்னுமே வந்து இந்தியாவில் எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த எத்தனாலோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஃபியூவலில் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல எரிபொருள் தான். நம்ம ஒரே ஃபியூவல் டைப்பையே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்மளை சார்ந்தே வந்து ஃபியூவலை உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நல்ல விஷயம்தான். பட் இப்போதைக்கு இது ஒரு பார்ட்டாக மட்டும்தான் ப்ளே பண்ணும். நான் அப்போ சொன்னது தான் இப்போவும், இப்போ சொன்னது தான் எப்போவும். நீங்கள் E85 கொண்டு வாங்க, E100 கொண்டு வாங்க, எறும்பு 100 கூட கொண்டு வாங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னடா டயலாக் இது? ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டையும் கம்மியாக கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை கொண்டு போய் நார்மல் வண்டியில் போட்டுறாதீங்க. ஒர்க் ஆகும், ஆனால் அதில் பல விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதுக்குன்னு கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிளில் மட்டும் இந்த E85 போடுங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டிட்டோவோட மாஸ்டர் கிளாஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு சரியான இன்சூரன்ஸையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.